தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தலைவராக விக்ரமன் வெற்றி பெற்றுள்ளார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இயக்குநர் விக்ரமன், கவிஞர் பிரைசூடன் உள்ளிட்ட பலர் இத்தேர்தலில் போட்டியிட்டனர். இரு அணிகள் போட்டியிடும் இத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சென்னை KK நகரில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்துள்ளது. தகுதி பெற்ற 405 வாக்காளர்களில் 292 பேர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட விக்ரமன் 205 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மோகன் காந்தி ராமனுக்கு 87 வாக்குகளே பதிவாகின. செயலாளராக பிரைசூடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் பல வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நடக்குது. எத்தனை வருடம்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் 26 வருடமா அங்கே ஆயுட்கால உறுப்பினர். இந்த 26 வருஷத்துல எலெக்ஷனே நடந்ததில்லை. இதுல தான் முதல் முறை. இந்த தேர்தலில் புது வசந்த மணி அப்படின்ற ஒரு பேர்ல நான் தலைவராகவும் திரு VC குகநாதன் அவர்கள் செயலாளர்களாகவும் போட்டியிடுகிறோம். எழுத்தாளர்கள் அணியில பழம்பெரும் எழுத்தாளரும் இயக்குனரும் கம்யூனிஸ்ட் தந்தை ஜீவானந்தனுடைய அண்ணன் மகன் திரு மோகன் காந்திராமன் அவர்கள் தலைமையில் ஒரு அணியா போட்டியிடுறோம். நான் தற்பொழுது நானே தான் செயலாளராக இருக்கிறேன். இந்த அணியில மறுபடியும் செயலாளர்கள் போட்டியிடுறேன்.